நீங்க வைஃபையும் ப்ளூடூத்தும் ஆஃப் பண்றனால உங்க மொபைல்ல இருக்க பவர் வந்து சேவ் ஆகுமா? அத வந்து இந்த வீடியோல ஒரு கன்க்ளூஷனா பார்த்துரலாம். நம்மள நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த வைஃபையும் ப்ளூடூத்தும் ஆன்ல வச்சிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்லாம் சொல்லுவாங்க, "டேய் இத ஆஃப் பண்ணி வைடா, அதிகமான பேட்டரி இதான்டா பிடிக்கும்." அப்படின்லாம் சொல்லுவோம். அது உண்மையா அப்படின்னு பார்க்கறதுக்கு, நம்ம சில பல விஷயங்கள வந்து கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைஃபையும் ப்ளூடூத்தும் வந்து ஆஃப் பண்றனாலயோ, ஆன் பண்றனாலயோ பேட்டரியில இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இருக்கும். ஆனா பெரிய அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது உண்ம. அத வந்து நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ChatGPT கிட்ட கேட்டுருவோமே. இப்ப ChatGPT வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்றோம் இல்லையா? ChatGPTயும் கேட்போம். இப்போ இந்த மாரி வைஃபையும், ப்ளூடூத்தும் வந்து நான் வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறேன் அப்புட்ன்னா, அது என்னோட பேட்டரி பெர்சன்டேஜ வந்து உண்மையாலுமே வந்து டிக்ரீஸ் பண்றதுலருந்து தவிர்க்குமா? அப்படின்னு கேட்டதுக்கு, ChatGPTயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆமாம் தவிர்க்கும். ஒரு சர்டைன் பெர்சன்டேஜ் வந்து தடுக்கும். உங்க மொபைல்லேருந்து பேட்டரி வந்து ட்ரைன் ஆகுறதுலருந்து கண்டிப்பா வந்து இந்த 2 ஆப்ஷனையும் வந்து ஆஃப் பண்ணா, அது தடுக்கும் அப்படின்னு ChatGPT சொல்லுது. ஆனா இது சொல்றது உண்மையா? அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது பொய் தான். அது கண்டிப்பா உண்மை இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு சில விதிவிலக்குகளும் இருக்கு. அதாவது பழைய மொபைல்ல தான் இதெல்லாம் பாசிபிள். இப்ப இருக்க புது மொபைல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, ப்ளூடூத்த நீங்க வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. எப்பவுமே ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. இதனால என்ன ஆகும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு TWS வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்றீங்க. இல்ல வந்து இப்ப ஏர்பாட வந்து கனெக்ட் பண்றீங்க அப்புட்ன்னா, இந்த மாரி கனெக்ட் பண்ணும்போது மட்டும் தான் பார்த்தீங்க அப்புட்ன்னா, அது வந்து அந்த ஆப்ஷன சர்ச் பண்ணிட்டு இருக்கும். நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணுங்களேன். அத வந்து கனெக்ட் பண்ற வரைக்கும் தான் அந்த சர்ச்சிங் ஆப்ஷன் வந்து ஓப்பன்ல இருக்குமே தவிர, மத்த நேரங்கள்ல இது வந்து ஆன்லயே இருக்காது. நாம வந்து நியூ டிவைஸ் வந்து பேர் பண்ணும்போது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து சர்ச்சிங் பாயிண்ட்ல இருக்கும். அதுக்காக சர்டைன் பேட்டரி லைஃப்ஸ எடுத்துக்கும். இப்ப நீங்க TWSஏ கனெக்ட் பண்ணாலும் இதே ஆப்ஷன் தான். TWSஅ கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து குறையும் அப்படிங்கிறத சொல்றேன். அதே மாரி நீங்க கனெக்ட் பண்ணாதப்ப எவ்வளோ பெர்சன்டேஜ் குறையும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேனே, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹார்ஸ் வந்து ப்ளூடூத் ஆன்லயே வச்சிருக்கீங்க அப்படின்னா, 1லேருந்து 3% வந்து பெர்சன்டேஜ் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஒரு சர்டைன் பாயிண்ட் தான். அதே நேரங்கள்ல TWSஓ இல்ல வந்து ஏர்பாடோ வந்து நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, கனெக்ட் பண்ணி 24 ஹவர்ஸ் ஃப்ரீக்வென்ட்டா மியூசிக் கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னாலும், 5லேருந்து 8% வரைக்கும் தான் மொபைல்லேருந்து கரெக்ட்டா வந்து பேட்டரி போகும். காரணம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான ப்ளூடூத் வெர்ஷன் தான் யூஸ் பண்றோம். அந்த வெர்ஷன்ல என்ன வகையான மேனுஃபேக்சரிங் நடந்திருக்கு அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நீ பேட்டரிய வந்து ட்ரைன் பண்ணாத அப்படிங்கிற ப்ராசஸர் தான் அதில வந்து ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அது மாரி தான் அது வொர்க்கிங் ஃபங்ஷனும் நடக்கும். சாஃப்ட்வேர்லயும் சரி, ஹார்ட்வேர்லயும் சரி, அவங்க அத தான் வந்து ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதனால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மியா வந்து பேட்டரிய ட்ரெயின் பண்ண முடியுமோ, அதத்தான் இப்ப இருக்க ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஓல்டு யூஸ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, நான் முன்ன சொன்ன பெர்சன்டேஜ் தான் வருமே தவிர, வேற எந்த வகையிலயும் பார்த்தீங்கன்னா, அது பேட்டரியோட லைஃப்ப இன்கிரீஸ் பண்றதுக்கோ, டிக்ரீஸ் பண்றதுக்கோ அது எந்த வகையிலயும் பொறுப்பாகாது. ஸோ, அத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. இது ப்ளூடூத்ல. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வைஃபை யூஸ் பண்றோம். இப்ப நான் வைஃபை வந்து யூஸ் பண்றேன். அதுல எப்படி? அது வந்து சர்டைனா வந்து சர்ச் பண்ணிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் பாயிண்ட்க்கு வரேன். ஒன்ஸ் நீங்க வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டோட கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அது ஒன்ஸ் வந்து பேர் ஆயிடுச்சுனாலே பிரச்சனை இல்ல. இன்கேஸ் அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா, திரும்பவும் அது சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். எவ்வளோ நேரம் சர்ச் பண்ணும்? 1லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் சர்ச் பண்ணும். அது பெரிய பெர்சன்டேஜ் எடுத்துக்காது. ஜஸ்ட் பக்கத்துல நியர்பை டிவைஸ் என்ன இருக்கோ அத தான் சர்ச் பண்ணும். வைஃபைய விட டேட்டா தான் வந்து அதிகமான பேட்டரி பெர்சன்டேஜ் உறிஞ்சு குடிக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இதுக்கு ஒரு சர்டைனான பாயிண்ட்டும் இருக்கு. அதாவது நீங்க 4Gயும் யூஸ் பண்றீங்க, 5Gயும் யூஸ் பண்றீங்க. ஒரு டவர் கீழ லொகேட் ஆயிருக்கீங்க அப்படின்னா, அங்க 4Gயும், 5Gயும் மாறி மாறி வருது அப்படின்னா, அப்போ வந்து ஐசியோட வொர்க் வந்து ஜாஸ்தியா இருக்கும். மொபைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2Gக்கு ஒரு ஐசி இருக்கும், 3Gக்கு ஒரு ஐசி இருக்கும், 4Gக்கு ஒரு ஐசி இருக்கும், 5Gக்கு ஒரு ஐசி இருக்கும். இந்த ஐசி வந்து மாறி மாறி வொர்க் ஆகும்போது, அப்போ தான் அதிகமான பேட்டரி ட்ரெயின் ஏற்படும். அதாவது ஸ்டேபிளா ஒரு கனெக்ஷன் கிடைச்சா மட்டும் தான் வந்து பேட்டரி வந்து சஸ்டெயினா போகுமே தவிர, இந்த மாரி இன்டர்சேஞ்ச் ஆகி கிடைக்குது, சிக்னல் இன்டர்சேஞ்ச் ஆகி கிடைக்குது அப்படின்னா, அதுதான் அதிகமான பேட்டரிய வந்து ட்ரைன் பண்ணும். இது வைஃபைக்கும் பொருந்தும். உங்களுக்கு வந்து மாறி மாறி வைஃபை வந்து கனெக்ட் ஆகுது. இத ஆஃப் பண்ணி, அத ஆன் பண்ணி, இத ஆஃப் பண்ணி, அத ஆன் பண்ணி, ஏற்கனவே சேவ்ல இருக்கிறது வந்துச்சு அப்படின்னா, அதுதான் ட்ரைன் பண்ணுமே தவிர, நார்மலா எதுலயும் கனெக்ட் ஆகாம வைஃபையோ, ப்ளூடூத்தோ இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்ல. அது நார்மலா அதோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சொற்பமா தான் குறையும். நீங்க உண்மையாலுமே பேட்டரிய சேவ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, பேட்டரி சேவர் மோடோ, இல்ல அல்ட்ரா சேவர் மோட்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாமே வந்து நீங்க ஆன் பண்ணா, நார்மலா உங்க மொபைல் பேட்டரி வந்து அழகா வந்து சேவ் ஆயிரும். அதிலேயே பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன இன்னும் வந்து ஓவர் டிம் பண்ணுவோம் இல்லையா? அந்த ஓவர் டிம்லாம் பண்ணீங்க அப்படின்னா, தாராளமா உங்க மொபைலோட பேட்டரி வந்து அழகா வந்து சஸ்டெயினா மெயின்டெயின் பண்ணலாம். ப்ராப்ளம் இருக்கவங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த முறை இத ஞாபகம் வச்சுக்கோங்க.